வணக்கம் நேயர்களே. ஒரு செய்தி பாலகோணங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் 2025ஆம் ஆண்டிற்கான இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 6.6% இருக்கும் என சர்வதேச நாணய நிதியம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன என்பது குறித்து விவாதிக்க உள்ளோம். நம்மோடு பொருளாதார நிபுணர் முனைவர் பிரபாகர் அவர்கள் இணைகிறார். வரவேற்று நிகழ்ச்சிக்கு செல்லலாம். வணக்கம் சார். வணக்கங்க ஐயா. சார், சர்வதேச நாணய நிதியம் தன்னுடைய 2025ஆம் ஆண்டு கூட்டத்தை நேற்று நடத்தியது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி இந்த 2025இல் 6.6 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2024இல் 7% இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு 6.8ன்றது நிலைத்த 7% இருக்கும்னு சொன்னாங்க. இப்போ இது 6.6 இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. 2026இல் 6.2 குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேறுபாடுகள் எதனால் ஏற்பட்டிருக்கு? அதிபர் ட்ரம்ப்புடைய இந்த பரஸ்பர வரி விதிப்பினால் இந்த ஒரு இறக்கத்தை நம்ம கண்டிருக்கோமா? இதை நம்ம என்ன புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது சார்? ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டுங்க, பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்களின் இந்த பரஸ்பர விதிமுறைகள் டாரிஃப்ஸ் போடுறதுனால டெஃபினட்டாக நமக்கு 1% குறைஞ்சிருக்குங்க. ஓகே, 1% அது ஒரு மேஜர் ரீசன். அதனால் வரக்கூடியது அதனுடைய விளைவு தான் இந்த 6.6க்கு வந்திருக்கு. ஆனால் இன்னொரு விதமான இதில் பார்க்கும்போது குளோபல் க்ரோத் ரேட்டே 3.2% இருக்குது. அதனால் இந்தியா க்ரோ ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் இதனுடைய விளைவுகள் நம்ம எப்படி பார்க்கணுன்னா, எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கா, எந்த விதத்தில் என்னென்ன செக்டாரில் எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இந்த ஏரியாஸில் நம்ம பார்க்கணும். இந்த அடுத்த வருஷம் 6.2 வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போனா குறைய போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. குறைய போகுதுன்னா அதுக்கு காரணங்கள் என்னென்னவாக இருக்கும் என்றது ஒன்று டெக்னாலஜி, ஏஐ உடைய தாக்கம் மிக அதிகமாக இருக்க போகுது. அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிற எல்லா டெக்னாலஜி கம்பெனிஸும் மிக கடுமையாக பாதிச்சிருக்கு. அதனால் நம்ம மேஜராக நம்ம இந்தியாவில் நம்ம ஆதாரப்படக்கூடிய சர்வீசஸ் செக்டாரில் டெக்னாலஜி செக்டார் மிக கடுமையாக பாதிக்கப்பட போகுது. ஓகே சார். அதே வேளையில் சார், இப்போ அதிபர் ட்ரம்ப்புடைய வரினால் 1% நம்மளுக்கு குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறீங்களா? உலக அளவில் ஏற்படக்கூடிய அந்த 2 போர்கள் இதனால் ஒரு பெரிய தாக்கம் நம்மளுக்கு ஏற்பட்டிருக்கா? இந்த 2 போர்கள் நிறுத்தத்தினால நமக்கு ஒரு, ஏன்னா நம்மளுடைய எக்ஸ்போர்ட் அவங்களுக்கு இஸ்ரேலுக்கோ இல்லைன்னா அதர் கண்ட்ரீஸுக்கோ இனி வரைக்கும் எந்த விதமான அவங்க விற்கிறாங்க அவங்களுடைய ஆயில் ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆகாமல் இருக்கும் நமக்கு. அது ஒரு ட்ரம்ப் சொன்னதே பார்த்தீங்க அப்படின்னா, ரஷ்யா கிட்டே நீங்கள் எல்லா பொருளும் வாங்கிட்டு இருக்கீங்க, அதாவது எண்ணெய் முதற்கொண்டு. ஆனால் என்கிட்ட நட்பு நாடாக என்கிட்ட பழகுறீங்க, என்கிட்ட எதுவும் வாங்குறது கிடையாது, இறக்குமதி மட்டும்தான் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னதுனால தான் பரஸ்பர நிதின்னு சொல்லிட்டு சீனா முதற்கொண்டு இந்தியாவுக்கும் அவர் விதிச்சிருக்கார் இல்லையா? ஸோ இந்த ஒரு போர் தான் இதுக்கான காரணமாக நம்ம பார்க்கலாமா? இந்த ஒரு போர் ஒரு காரணமாக டெஃபினட்டாக பார்க்கலாம். ஆனால் நம்ம ரஷ்யாவிலேருந்து 20% டிஸ்கவுண்ட்டுக்கு, $20 டிஸ்கவுண்ட்டுக்கு வாங்குகிறோம். ஒரு பேரலுக்கு $20ன்றது ஒரு மிகப்பெரிய பணம் நமக்கு. ஆனால் அது என்ன அவர் சொல்கிறாருன்னா, நாங்கள் எல்லாமே அவங்க மேலே சாங்ஷன்ஸை விதிக்கும்போது நீங்கள் மட்டும் வாங்கி அது ப்ராஃபிட் பண்ணுறீங்க, அந்த ப்ராஃபிட்னால தான் நான் இது போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் அவர் சொல்கிறதுலேயும் ஒரு நியாயம் இருக்குமா என்ற ஒரு கேள்வி நம்மக்கிட்ட இருக்குது. ஒருவேளை அது எல்லாமே கவர்மெண்ட் வாங்கி மக்களுக்கு நாங்கள் லோ ப்ரைஸில் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அவர் இந்த அளவுக்கு கடுமையாக ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் தயங்கி இருப்பார். ஆனால் இப்போ ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் அவங்களுக்கு ப்ராஃபிட் போய் சேருது, அந்த ப்ராஃபிட் ரஷ்யன் கவர்மெண்ட்டுக்கு திரும்பி போகுது என்ற ஒரு ஒரு புள்ளியில் தான் அந்த ஒரு புள்ளியில் தான் அவர்
அவரோட நம்ம ஆர்கியூ பண்ணுறதுக்கோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா என்னோட ஆர்கியூமெண்ட்டும் நம்ம சைட்லேருந்து வரல. அதனால் இன்னும் இது தொடருமா அப்படின்னா நவம்பருக்கு மேலேயும் தொடரும். தொடரும். ரஷ்யாவிலிருந்து வாங்க நிறுத்தணும்னா ஒரு பெரிய ரஷ்யா வந்து ருப்பியில் வாங்கிட்டு இருக்காங்க, டாலர் இல்லாமல். இல்லைன்னா யுனைடெட் அரப் எமிகிரேட்ஸுடைய தினாரில் வாங்குறாங்க. இப்போ நம்ம மாற்றணும்னா டாலர்ஸில் வாங்கணும். டாலர்ஸில் வாங்கணும்னா நமக்கு மிக அதிகமாக செலவாகும். அப்படி இருக்கும்போதும் நம்மளுடைய கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட்டும் இன்க்ரீஸ் ஆகும். தேர்ஃபோர் எந்த விதமான டெசிஷன் எடுத்தாலும் இந்தியா பாலிசி மேக்கிங்கில் சரியான ஒரு பாதை இல்லாமல் இருக்குன்றது தான் என்னுடைய அபிப்பிராயம். அந்த ஒரு பாதை இல்லாமல் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது இன்றைக்கி ஒரு 4% நம்ம குறைஞ்சிருக்கோம் அப்படின்னா, இல்லை மாநிலங்களுடைய பங்களிப்புன்னு ஒன்று இருக்குல்ல சார், அது எப்படி இருக்குது? இது ரொம்ப நல்ல கேள்வி கேட்டீங்க. இப்போ மாநிலங்களுடைய இதில் டபுள் டிஜிட் growth, தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா 11.16, கர்நாடகா பார்த்தீங்கன்னா 17%. ஏன்னா பிகாஸ் ஆஃப் வேரியஸ் அதர் ஐடி ஹப் அங்கேவா இருக்கிறதுனால அங்கே இந்த சதர்ன் ஸ்டேட்ஸ், கேரளாவும் அதே மாதிரி 11% டபுள் டிஜிட், முதல் தடவை டபுள் டிஜிட் வந்துருக்கு. தெலங்கானாவும் அதே மாதிரி டபுள் டிஜிட்டில் வருது. அதனால் இந்த 6.6 இந்த சதர்ன் ஸ்டேட்ஸில் இருக்கிறதுனால தான் வந்திருக்கு. இல்லைன்னா இது இன்னும் கொஞ்சம் குறைய கூட வாய்ப்பு இருந்திருக்கும். இதே நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ் மாதிரி, நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸு யூபி, பீகார் அந்த மாதிரி இருந்திருந்தால் 2% தான் இருந்திருக்கும் குரோத்து. அந்த அளவுக்கு கம்மியாக இருக்கும். ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற 11.16%, எஸ்பெஷலி மேனுஃபேக்சரிங் இருக்கிறதுனால 33% மேனுஃபேக்சரிங் தமிழ்நாட்டில். ஆல் ஓவர் இந்தியாவில் 14% தான். இது மேனுஃபேக்சரிங் ஹப்பாக இருக்கிறதுனால இந்த என்டையர் இந்தியாவுடைய பாரத்தையே இந்த கீழே இருக்கிற சதர்ன் ஸ்டேட்ஸ் தான் தூக்கி நிற்க வைக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ நீங்கள் சொல்லும்போது ஒரு கர்நாடகா வந்து ஒரு பெரிய ஐடியோட ஹப்பாக இருக்குது, நம்ம வந்து ப்ரொடக்ஷனில் நிறையா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் விவசாயம் தான் இந்தியாவுடைய பிரதான தொழிலாக நம்ம இருக்கிறோம் சார். அதனுடைய விவசாய தொழில்கள் அதே போன்று இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு ஈக்குவலாக செல்ஃப் எம்ப்ளாயீஸ் தனியாக இருக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுலேயும் வந்து இரு பிரிவாக இருக்காங்க. ஒன்று ஆர்கனைஸ்டாக இருக்காங்க, இன்னொன்று அன்ஃபார்மலாக இருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இங்கேருந்து வரக்கூடிய உற்பத்தியை வந்து நம்ம எப்படி கணக்கிடுறாங்க, அது இந்த 6.6 எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது? ரொம்ப நல்ல கேள்வி கேட்டீங்க. நம்பர் 1, விவசாயம் வந்து பர்ஃபெக்ட் க்ரோத்து கிளியராக வந்துட்டு இருக்குங்க. பிகாஸ் ஆஃப் மான்சூன் வரதுனால விவசாயத்தில் நமக்கு பெரிய பேரிழிவு எதுவுமே நடக்கலை. அதனால் ரூரல் கன்சம்ஷன் அதிகமாச்சு. இது ஒரு கொஸ்டின் நீங்கள் கேட்டது. நம்பர் 2, இப்போ இந்த செக்டார் வைஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட், ஓவரால் அன்எம்ப்ளாய்மெண்ட் பார்த்தீங்கன்னா யூத் அன்எம்ப்ளாய்மெண்ட் எடுத்துக்கலாம். யூத் அன்எம்ப்ளாய்மெண்ட்னா பீப்புள் ஹூ ஆர் இப்போ காலேஜிலேருந்து வந்தவங்க, அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் நமக்கு. 14.6 இஸ் த யூத் அன்எம்ப்ளாய்மெண்ட் இன் அவர் கண்ட்ரி, ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் இன் த வேர்ல்டு. ப்ளஸ் இந்த எம்ப்ளாய்டாக இருக்கிறவங்க கூட 2% ஆஃப் தெம் இந்த கிக் எம்ப்ளாய்மெண்ட், இந்த ஸ்விக்கி, இந்த கிக் எம்ப்ளாய்மெண்ட்டில் தான் இருக்காங்க. அமைப்பு சாரா தொழிலில் தான் அதுவும் வருது. அமைப்பு சாரா தொழில்ன்றது எப்படி நீங்கள் கால்குலேட் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க. இட் இஸ் நம்ம எக்கனாமிக்ஸில் அது வந்து ரெசிடுவல்னு சொல்கிறோம். என்னென்னா 45% அமைப்பு சாரா நிறுவனங்கள். இந்த அமைப்பு சாரா நிறுவனங்களில் 1.9% பெர் யூனிட். ஒருத்தர் யாராவது நம்ம கார்பெண்டர் யாராவது நீங்கள் கூட்டிகிட்டு வர சொன்னீங்கன்னா அவரும் அவருடைய ஹெல்ப்பரும் கூட்டிகிட்டு வருவார். இந்த இருந்தால் ஒருத்தர் இல்லைன்னா மேக்ஸிமம் 2 பேர். இந்த மாதிரி இருக்கிறவங்க
90% இந்தியாவில் இருக்காங்க. ஓகே. இந்த 90% எம்ப்ளாய் பண்ணுறது யாருன்னா இந்த அன்ஆர்கனைஸ்டு செக்டாரில் தான். அதில் 45% ஆஃப் அவர் ஜிடிபி இஸ் ஃப்ரம் அன்ஆர்கனைஸ்டு செக்டார். அதை நம்ம கேல்குலேட் பண்ணுறோம்னா கேல்குலேட் பண்ணுறதில்ல. இந்த ஆர்கனைஸ்டு செக்டாரை கேல்குலேட் பண்ணி அதிலிருந்து வரக்கூடிய இது இவ்வளோ இருந்தால் இவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் பண்ணுறோமே. ஸ்டாட்டிஸ்டிக் தான் வச்சுருக்கோம், ஆனால் சரியான ஒரு தரவு கிடையாது. தரவு கிடையாதுங்க. ஓகே. அதனால என்ன ஆகுதுன்னா இது ஒரு ரஃபாக ஒரு எஸ்டிமேட், சின்ன சின்ன எஸ்டிமேட்ஸ் பண்ணி நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால இப்போ ஆர்கனைஸ்டு இன்னும் அன்ஆர்கனைஸ்டு செக்டாரில் இருக்கிறவங்க எல்லாமே இந்த ஜிஎஸ்டினால் ஆர்கனைஸ்டு செக்டாருக்கு தள்ளணும்னு பார்க்குறோம். அதனால் அவங்களுக்கு வந்து அக்கௌண்டிங்கு எதுவுமே கிடையாது. இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு ஜிஎஸ்டி கட்டுறதோ, இப்போ பார்த்திங்கன்னா 48,000 எம்எஸ்எம்இஸ் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. க்ளோஸ் பண்ண எம்எஸ்எம்இஸ் அவங்களுக்கு ஆல்ரெடி கட்டின வரி 7,500 கோடி கவர்மெண்ட் கிட்ட இருக்குது. யாருமே அது திருப்பி அவங்களுக்கு கொடுக்கவே இல்லை. ஆல்ரெடி பணம் நஷ்டமாகி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு ஆல்ரெடி வரி கட்டியிருக்காங்க. அந்த பொருள் விற்க முடியாமல் இருக்குது. விற்க முடியாமல் இருக்கிறவங்களுக்கு இன்னும் கஷ்டத்தை பாதிப்பு கொடுக்குற மாதிரி 7,500 கோடி அங்கே நிற்குது. 48% மீடியம் அண்ட் ஸ்மால் ஸ்கேல் என்டர்பிரைசஸ் க்ளோஸ் ஆகிடுச்சு. அதனால் வந்து இந்த இன்ஃபார்மல் செக்டாரை குறைய 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 நமக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட்டும் குறையுது. எம்ப்ளாய்மெண்ட் குறையிறதுனால இந்த கிக் எம்ப்ளாய்மெண்ட், இந்த படித்து ரீசெண்டாக ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்டில் போலீஸ் கான்ஸ்டேபிள்ஸ் வேலைக்கு 10,000 வேலைக்கு 10 லட்சம் பேர் எம்ப்ளாய்ட் கொடுத்துருக்காங்க. அதில் 45 பேர் பிஹெச்டி பண்ணியிருக்காங்க. அதில் 2 லட்சம் பேர் இன்ஜினியர்ஸாக இருக்காங்க. இதுவே ஒரு ஸ்கில்ஸ், நாம் படித்து வாங்கின ஸ்கில்ஸுக்கு ஏற்ற ஜாப்ஸ் வரதில்லைன்றது வந்து ரொம்ப அழகாக இது ஒரு குறிப்பாக இருக்குது. இப்போ ஒரு இன்ஜினியரிங் படித்து ஒரு பிஹெச்டி படித்தவங்களுக்கு ஒரு போலீஸ் கான்ஸ்டேபிள் வேலை கிடைச்சா போகிறோன்ற நிலைமைக்கு வந்திருக்காங்க. அப்படி இருக்க சூழலில் இன்றைக்கி வந்து நம்ம 6.6 இருக்கும், 6.2 குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. வேலை வாய்ப்பில் இது ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்துமா? மிக அதிகமாக தாக்கத்தை ஏற்படுத்துங்க. ஏன்னா பார்க்கறதுக்கு நமக்கு வந்து 0.4 தான் தெரியும். ஆனால் எக்கானமியில் இது வந்து மிக அதிகமாக தாக்கத்தை ஏற்படுத்தும். இப்போ 14.6 இருக்கிற அன்எம்ப்ளாய்மெண்ட்டு இன்னும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. ஏஐ வந்ததுனால டிசிஎஸில் இது ஆல்ரெடி அஃபிஷியல், அதனால் அவங்க பேர் சொல்லலாம், அதில் ஒரு 12,000 பேரை வேலையிலிருந்து நீக்கியிருக்காங்க. இப்போ இந்த கம்பெனி எல்லா கம்பெனியுமே வேலையிலிருந்து நீக்கும்போது அதுவும் 10 வருஷம் 12 வருஷம் ஒர்க் பண்ணவங்கள நம்ம வேலையிலேருந்து எடுத்துடுறோம். அவங்களுக்கு திருப்பி எம்ப்ளாய்மெண்ட் அதே நிலைமையில் எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்குற மாதிரி ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கானா இல்லை, எடுத்துக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. அவங்களுடைய ஸ்கில் செட்டுக்கு புதுசாக வந்தவங்க பிஇ படித்தவங்களே சரியாக இருப்பாங்க. ஒரு 15 வருஷம் சர்வீஸ் இருக்கிறவங்கள திருப்பி எடுக்கிறதுன்றது வந்து ஒரு, அதனால் ஒரு செட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்கள ஒரு ஃப்ரெஷராக இருக்கிற ஒரு கம்பெனி வந்து இதே சேலரிக்கு எடுக்குமா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி. அதே சேலரிக்கு அவரும் வருவாரான்றது கூட இது கஷ்டமாக இருக்கும். நமக்கு சொல்லும்போது ஈஸியாக இருக்கும், அவர் எந்த வேலைக்காவது போகலான்னு சொல்லி. ஆனால் ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் வந்த பிறகு அவர் ரொம்ப லோ சேலரிக்கு வந்து ஒருவேளை அவருக்கு மேலே இருக்கிற பாஸ் வந்து அவரை விட ரொம்ப யங்காக இருக்கும்போது ஒரு கஷ்டமான நிலைமைக்கு வரும். அதனால் இந்த 6.2 இவங்க சொல்கிற IMF 6.2 வந்தால் எக்கானமி இன்னும் அதிகமாக பாதிக்கும். இதனால் வரக்கூடிய சோஷியல் ஸ்ட்ரைஃப்னு சொன்னால் இந்த அன்எம்ப்ளாய்டு பீப்புள் கவர்மெண்ட் ஜாப்ஸ் மேலே இன்னும் பயங்கரமான, ஏன்னா கவர்மெண்ட் ஜாப்ஸ் செக்யூரிட்டி ஜாப்ஸும் மிக கம்மியாக இருக்குது. அதுக்கு எத்தனை பேர், ஒரு 10,000 ஜாப்னா 10 லட்சம் பேர் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு வராங்க. ஏன்னா வேறு வேலை கிடையாது. நிச்சயமாக. அப்படி இருக்கக்கூடிய 6.6ன்றது 6.2 குறைந்தாலும்
இந்தியா ஒரு நிலைத்த வளர்ச்சியை கொண்டிருக்கின்றதை வந்து IMF வந்து ஒத்துக்கிறாங்க. ஸோ இனிமேல் வரக்கூடிய காலங்களையும் இந்த 6.2ன்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை அரசாங்கம் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பும் இருக்கிறது. ஸோ 6.6ன்றது நீடித்த ஒரு வளர்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு பட்சத்தில் இதையே தொடரக்கூடிய ஒரு இடத்துக்கு மத்திய அரசும் மாநில அரசும் நகரக்கூடிய ஒரு சூழலை நம்முடைய மக்களும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். அரங்கில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்கு மிக்க நன்றி சார். வணக்கம் ஐயா. நேயர்களே, மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.